ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருள்ளானே. ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருள்ளானே. ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருள்ளானே. அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். நமது கொடிமேனகள்ளி ராமகிருஷ்ண சாரதா சேவாசிரமத்தில் படிக்கக்கூடிய டியூஷன் சென்டர் மாணவ மாணவிகள் மற்றும் அருகாமையில் இருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர், தூய அன்னை ஸ்ரீ சாரதா தேவி, சுவாமி விவேகானந்தருடைய ஆசிகள் என் நோக்கி இருக்கணும்னு நான் பிரார்த்தனை செய்கிறேன். இப்போ நான் ஒரு 5 நிமிஷம் சில நாமாவளி சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் கேட்டு திரும்ப சொல்லணும். ஜெய் கணேச ஜெய் கணேச ஜெய் கணேச பாகிமா. ஜெய் கணேச ஜெய் கணேச ஜெய் கணேச பாகிமா. ஸ்ரீ கணேச ஸ்ரீ கணேச ஸ்ரீ கணேச ரக்ஷமா. ஸ்ரீ கணேச ஸ்ரீ கணேச ஸ்ரீ கணேச ரக்ஷமா. ஜெய் கணேச ஜெய் கணேச ஜெய் கணேச பாகிமா. ஜெய் கணேச ஜெய் Kartikeya 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 Kartikeya
சொல்லி இங்கிருந்து நமது பிரபு வந்து நம்ம நாற்றம்பள்ளி மடத்தை தொடர்பு கொள்வார். அங்கேயே நிறைய வேலைப்படு இருக்கிறதுனால நாங்கள் வர முடியலை. நானும் ஒவ்வொரு முறையும் அவருக்கு சொல்லுவேன், நான் ஏதாவது ஒரு சனிக்கிழமை வரேன்னு சொல்லிட்டு. ஆனால் வர முடியாமலே போய்கிட்டு இருந்தது. அப்போ நான் சொன்னேன், ஒவ்வொரு மாதத்தினுடைய கடைசி சனிக்கிழமை, அதாவது 4th சாட்டர்டே நான் வர்றேன், முடிஞ்ச அளவு வர்றேன் அப்படின்னு சொன்னேன். இந்த தடவை இறைவனுடைய திருவருளால் அது கூடி இருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு மருத்துவர் இருக்கிறார், ஒரு டாக்டர் இருக்கிறார். அவருக்கு யாரை பார்த்தா சந்தோஷம்? பேஷண்ட்டை பார்த்தா சந்தோஷம். வக்கீலுக்கு யாரை பார்த்தா சந்தோஷம்? பிரச்சனையுடையவனை பார்த்தா சந்தோஷம். அந்த மாதிரி சாமியாக இருக்கிற எனக்கு நிறைய வேலைப்படு இருந்தாலும் இந்த மாதிரி பக்தர்கள், மாணவர்கள் கடவுளுடைய நாமத்தை கேட்டு வர்றவங்களை பார்த்தா தான் எனக்கு ஒரு சந்தோஷம். அந்த மாதிரி கடவுள் எனக்கு இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு உங்களை எல்லாம் பார்க்கறதுக்கு. இதில் நாம் ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். நான் முதல் முறையாக இங்கே நான் பல முறை வந்திருக்கு. இந்த கோயில் திறப்பு விழாவுக்கு வந்தேன். அதன் பிறகு 2 நிகழ்ச்சிக்கு பல சாதுக்களோடு வந்தேன். இன்னைக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு சத்சங்கம் அப்படின்னு. இது ஒரு பெரிய ஆச்சரியம். என்ன அப்படின்னா, குறிப்பிட்ட சிலரால தான் குறிப்பிட்ட விஷயங்களை பார்க்க முடியும். அந்த மாதிரி இறைவனுடைய அனுகிரகம் இருந்தால் தான் இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட முடியும். இப்போ பாருங்க, நான் ஒரு பிரார்த்தனை நடந்தது. பிரார்த்தனை நடந்தோடனே நாமாவளி சொன்னேன். நாமாவளி சொல்லும்போது எல்லாம் அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். இப்போ யார் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறோமா? யாரு கஷ்டம் இல்லாமல் இருக்கிறோமா? யாருக்காவது துன்பம் இல்லாமல் இருக்குதா? இல்லை. இப்போ இந்த 10 நிமிஷம் அதையெல்லாம் அமைதிப்படுத்தி நம்மளை உட்கார வைக்குதுன்னா, இதைத்தான் மணிக்கணக்காக பண்ண வேண்டிய நேரம் இருக்கிறதுக்கு இந்த 10 நிமிஷத்துல என்ன பண்ணுது? கொஞ்ச நேரம் இறைவனுடைய நாமத்தை சொன்னோம், கொஞ்சம் ஒரு நல்ல விஷயங்களை கேட்கும் பொழுது ஒரு மன அமைதி ஏற்படுது இல்லையா? இது பணத்தாலேயோ இல்லை நிறைவான மற்ற விஷயங்களாலேயோ ஏற்படாது. இதுதான் நம்ம இந்து மதத்தினுடைய ஆழ்ந்த இது. என்னன்னா, நாம் எல்லாம் ஆன்மீகமாக இருக்கணும், ஸ்பிரிச்சுவல், அதாவது ஆன்மீகமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கலாச்சாரம். இப்போ சத்சங்கம் அப்படின்னா என்ன? ஒரு எளிமையாக நான் புரிய வைக்கிறேன். சத்சங்கம் வார வாரம் சத்சங்கம் நடக்குது, வார வாரம் சத்சங்கத்துக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க இல்லையா? சத்சங்கம்னா நல்ல தொடர்புன்னு அர்த்தம். தமிழில் சொல்லப்போனால் என்னது? நல்ல தொடர்பு அப்படின்னு அர்த்தம். எல்லா வீடுமே சத்சங்கத்தினுடைய அடிப்படையில் தான் கட்டப்பட்டிருக்கும். நம்ம வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு படிக்கட்டு இருக்கும். எல்லா வீட்லையும் படிக்கட்டு இருக்கா இல்லையா? படிக்கட்டை ஏறி உள்ள போனே நடந்து போற மாதிரி இருக்கும். அதன் பிறகு நாம எல்லாம் உட்கார்ந்து பேசுற மாதிரி இடம் இருக்கும். ஒன்றும் உட்கார்ந்து பேசுறதோ, காய்கறி இருக்கிறதோ, வீட்டு சமையல் பாத்திரங்கள் ஏதோ ஒரு இடம், நடுவு ஒரு இடம் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் சமையல் கட்டு இருக்கும். அதுக்கு பின்னாடி நம்ம வீட்டில் கிச்சன் இருக்கும். அதுக்கு பின்னாடி கதவுடைய வீட்டுக்கு கொடுத்து வெளியில போகலாம். இப்படிதான் எல்லாருடைய பொதுவான வீட்டினுடைய அமைப்பு. இந்த படிக்கட்டு என்ன அப்படின்னா, நாம எல்லாம் படிக்கிற மாதிரி. இப்போ படிக்கிறோம், வசனம் பாடணும், புத்தகத்தை பார்த்தோம், படிக்கிறோம் இல்லையா? இது படிக்கிற மாதிரி. அதை கவனமா படிச்சா, கவனமா இருந்தோம்னா அதுக்கு அடுத்த கட்டம் என்னது? வராண்டா, சத்சங்கம். நல்லா படிக்கிறோம், சாஸ்திரங்களை படிக்கிறது, படிக்கட்டுல நடந்து போற மாதிரி. அது வரைக்கும் உதவி செய்யும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சாதுக்கள் தொடர்பு, நல்லவர்களுடைய தொடர்பு, பெரியவங்களை பார்த்து பேசுறது, அப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய இறைவனை போய் வழிபடுறது. இதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிறதா கடைசி வீடு பேரு முக்தின்னு சொல்றாங்க நம்ம இந்து மதத்தில். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப உயர்ந்த கருத்துக்கள். நாம எல்லாம் இன்னைக்கு இந்த சத்சங்கம்ன்ற ஒரு நல்ல விஷயத்தை கேட்கறதுக்காக நாம கூடியிருக்கிறோம். இன்னைக்கு நான் ஏதாவது ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். அந்த விஷயத்தை அடிப்படையாக வைத்துக்கிட்டு அடுத்து வர சத்சங்கத்துல நம்ம பகவான் ராமகிருஷ்ணர், தூய் அன்னை சாரதா தேவி, சுவாமி விவேகானந்தருடைய தாக்கம் என்ன நீங்க நினைச்சு பாருங்க. இந்த கிருஷ்ணகிரியில, இந்த போச்சம்பள்ளியில இவ்வளோ கிராமத்துக்குள்ள வந்து ஒரு சின்ன கோயில் வச்சுட்டு அவர் உட்கார்ந்து இருக்கிறாருன்னா எவ்வளோ ஒரு பெரிய ஒரு சக்தி இங்கிருந்து உருவாக போகுதுங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா இதுக்கு ஏதோ ஒரு பின் விளை பெருசா இருக்குது. அதனாலதான் கடவுள் இங்க வந்து அமர்ந்திருக்கிறார். சுவாமி விவேகானந்தர் பகவான் ராமகிருஷ்ணர் சொல்றாரு, நீ என்னை எங்கெல்லாம் கொண்டு போய் வைக்கிறியோ நான் அங்கெல்லாம் வருவேன் அப்படிங்கிற. நீ எங்கெல்லாம் என்னை கொண்டு போய் வைக்கிறியோ அங்கெல்லாம் நான் இருப்பேங்கிற. இப்ப அது ஒரு சாத்தியம் ஆயிடுச்சு. விவேகானந்தருக்கு இப்ப அவரை கொண்டு வந்து இங்க வைக்கணும்னு நினைச்சிருக்கிறார். அதனால இங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறார். அதனால நாம எல்லாம் இங்க எப்படி இருக்கோம்? இப்போ அமுதமொழிகள் புத்தகம் படிச்சார். இந்த அமுதமொழிகள் பகவான் ராமகிருஷ்ணன் தன் வாழ்நாள் இருக்கும் பொழுது அவர் பேசியதை ஒரு ஆசிரியர் குறிப்பெடுத்து எடுத்த புத்தகம்.
இன்னைக்கு படிச்சதுல சொன்னாரு ஞான யோகமோ, ராஜ யோகமோ, கர்ம யோகமோ அதெல்லாம் மிக மிக உயர்ந்தது. ஆனா அதன் மூலமாகவும் நீ கடவுளை அடையலாம், அதன் மூலமாகவும் நீ அமைதி அடையலாம். ஆனா சிறந்ததுலயே சிறந்த யோகம் எந்த யோகங்கிறாரு? பக்தி யோகம்ங்கிறாரு. ஏன்னா பக்தி யோகம் வந்து ரொம்ப ஈஸி. நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோமோ அதுக்கு பேர் என்னது? பக்தி யோகம். பக்தி யோகத்துல மிக சிறந்ததா என்ன சொல்றாருன்னா, இது வரைக்கும் அவர் படிச்சுட்டாரு. அதாவது என்ன சொல்றாருன்னா, ராஜயோகம் அப்படின்னா என்ன பண்றதுன்னா தியானம் பண்றது. தியானம் பண்றது அவ்வளவு ஈஸியா? தியானம் பண்றது அவ்வளவு ஈஸியா? ரொம்ப கஷ்டம். எப்படின்னு கேளுங்க. நம்ம கண்ணு நம்முடையதுதான், நம்ம காது நம்முடையதுதான், நம்ம வாய் நம்முடையது, மூக்கு நம்முடையது. இது 5 நம்ம சொல்றது கேக்குதா? உங்களுடைய நான் வேற யாருக்கு கண்ணை போடுனா ஒரு காட்சி ஓடிக்கிட்டே இருக்கும். நான் பேச மாட்டேன் அப்படின்னு அமைதியா இருந்தா பயங்கரமா பேசிக்கிட்டே இருப்போம்ல. அதுக்கு பேசுறதுல பக்கத்துல இருக்கவங்க பேசிட்டா கூட பிரச்சனை இல்லை. காது நான் கேட்க மாட்டேன், என் காது நான் அமைதிப்படுத்த போறேன், அப்பதான் சத்தம் கேட்குமா கேட்காதா? அப்போ நம்ம கிட்ட இருக்கிற பொருளே நம்ம பேச கேட்காது. இப்படிதான் இருக்குது. இதை வந்து நீ அமைதிப்படுத்தி நான் அதை கட்டுப்படுத்தி நான் தியானம் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா அது அவ்வளவு எளிமை இல்லை. ஞான யோகம் அது ரொம்ப ஆராய்ச்சி. அதாவது இதெல்லாம் இந்த உலகத்துல இருக்கிறதெல்லாம் உண்மை இல்லை, இறைவன் மட்டுமே உண்மைன்னு நினைக்கிறது ஞான யோகம். இப்ப நான் சொல்றேன் இங்க இருக்கிறதெல்லாம் உண்மை இல்லை, எல்லாம் போய் அப்படின்னு நான் சொல்லிட்டு போனா 8 மணிக்கு சாப்பிடுற டைம் வரும்போது இதெல்லாம் ஞாபகத்துக்கு வருமா? இல்ல எனக்கு தான் வருமா? இப்ப அந்த தூரம் வந்துருக்கிறோம், முடிச்சு போகும்போது பிறகு சாப்பாடு கொடுப்பாரா இல்லையான்னு முதல் கேள்வி கேட்டேன். என்னப்பா 8 மணிக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சுவியா என்ன? அப்போ இந்த உடம்புக்கு என்ன தேவை? சாப்பாடு தேவை, எல்லா தேவையும் இருக்குது. இதுல உண்மை இல்லைன்னா நான் எதுவும் சொல்ல முடியாது. கர்ம யோகம் வேலையின் மூலமாகவே பற்றிட்டு செய்யறது. இது எல்லாருக்கும் அமையாது. செய்கிற வேலையெல்லாம், வீட்டுல செய்யற வேலையெல்லாம் நான் எனக்காக செய்யல இறைவனுக்காக செய்யறேன்ற அந்த பெரிய உயர்ந்த எண்ணம். ஏன்னா நம்ம பெற்ற பிள்ளைக்கு செய்யற அதே பாசமும் பற்றுவோம் பக்கத்து வீட்டுக்கார பிள்ளை செய்யும் பொழுது வருமா? வராது. நம்மளுடைய சொந்த சித்தி பிள்ளைங்க நம்மளுடைய பிள்ளைக்கு வருமா? வராது. அப்போ பற்றற்று வேலை செய்வது மிக உயர்ந்த விஷயம். அதனாலதான் பகவான் ராமகிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா, கலியுகத்துல பக்தி யோகம் சிறந்ததுங்கிறார். அந்த பக்தி யோகத்தை எப்படி? பக்தி யோகத்துல மிக சிறந்த ஒரு பெரிய இது என்னன்னா இறைவனுடைய நாமத்தை சொல்றது, இறைவனுடைய திருநாமத்தை சொல்றது. இறைவனுடைய நாமத்தை சொல்வதன் மூலமா உனக்கு எல்லா யோகமும் கைகூடும் அப்படிங்கிறார். பக்தி யோகம், பக்தி பண்ணுங்க அப்படிங்கிறார். சரி, இங்க பசங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கீங்க, கேளு கவனி குழந்தைகளா, உங்களுக்கு தான் உங்களுக்கு சேர்த்து தான் இதை சொல்றேன், சரியா? இறைவனுடைய நாமத்தை சொல்லணுமா இல்லையா? இப்ப நான் சொன்னேன், நான் எதுக்கு உட்கார்ந்துக்கிட்டு சொன்னதுனால என்னைய பார்த்து எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப நான் இது இந்த பக்கம் திரும்பி உட்கார்ந்து சொல்லிருக்கேன்னு வச்சுக்க, ஒரு 10 பேர் சொல்லிருக்கீங்க, 10 பேர் சொல்ல மாட்டீங்க இல்லையா? இப்ப நான் எதுக்கு உட்கார்ந்து சொல்லிட்டு இருந்தேன், எல்லாம் அருமையா ஆனந்தமா, ஏன்னா நான் யாரையும் விடாம எல்லா பக்கம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதனால ஒரு கம்பல்சன்ல எல்லாம் என்ன பண்ணுவோம், இன்னும் நல்லா சொன்னோம். சரி, ஒரு கம்பல்சன்ல இறைவன் நாமத்தை சொல்லும் பொழுது ஒரு 10 நிமிஷம் எல்லாருக்கும் ஒரு அமைதி கிடைச்சது இல்லையா? சரி, நாம ஏன் இறைவன் நாமத்தை சொல்லணும்? இந்த கேள்வியை கேட்கலாம் இல்லையா? எதுக்கு நான் சாமி பேரை சொல்லணும்? சாமி பேரை சொன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த கேள்வி கேட்கணும்னா இல்லையா? நீங்க என்னைய தான் கேட்கணும் அந்த கேள்வியை. போலீஸ்காரங்கிட்ட பார்த்து நீ திருடனை பத்தின பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் போலீஸ்காரனை பார்த்து கேட்கலாம், டாக்டரை பார்த்து கேட்கலாம், காய்ச்சலுக்கு என்ன பார்த்து கொடுப்பீங்க, வயிற்று வலிக்கு என்ன பார்த்து கொடுப்பீங்க. நீ என்ன பார்த்து கேட்கலாம், என்னன்னு? சாமி இறைவன் நாமத்தை சொன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? சாமி இருக்கா இல்லையா? என்னை பார்த்து கேட்கலாமா இல்லையா? இவரை பார்த்து கேட்கலாம், அவங்கள பார்த்து கேட்கலாம். கேட்க வேண்டிய ஆளை பார்த்து கேட்டா கரெக்டா பதில் கிடைக்கும் இல்லையா? இந்த 2 கேள்விக்கு நான் இன்னைக்கு பதில் சொல்றேன். என்ன? ஃபர்ஸ்ட் இறை நாமம். இப்போ நீங்க எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போறீங்க, சரியா? வகுப்புல கிளாஸ் நடந்துகிட்டே இருக்கு. மதியானம் பிடி பீரியட், விளையாட்டு பீரியட் வந்துருச்சு. பயங்கரமா ஓடி ஆடி விளையாடுறான். கிரவுண்ட்ல ஒருத்தன் படார்னு கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்து அவன் தலையில பயங்கரமா அடிபடுது. அவன் என்னன்னு சத்தம் போடுவான்? என்னன்னு அவனுக்கு அடிபட்ட உடனே கஷ்டம் வந்துருச்சு, என்னன்னு சத்தம் போடுவான்? சத்தமா சொல்லுங்க. எல்லாருக்கும் அம்மான்னு தான் சத்தம் போடுவான். இப்ப பள்ளிக்கூடத்துல அம்மான்னு சத்தம் போட்ட உடனே அவங்க அம்மா ஓடி வந்து தூக்குவாங்களா? ஸ்கூல்ல இருக்கிற ஹெச்எம் வந்து பாப்பாங்களா? ஃபர்ஸ்ட் நீ அடிபட்டு விழுந்தா அவனுக்கு ஒரு பிடி வாத்தியா இருந்தா அவர் வந்து பாப்பாரு. அப்புறம் உனக்கு உடனே பார்க்கறதுக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓடி வருவான். அப்புறம் இதை கொண்டு போய் கிளாஸ் டீச்சர் சொல்லுவாங்க. கிளாஸ் டீச்சர் ஹெச்எம் போய் சொல்லுவாங்க. ஹெச்எம் உன் வீட்டுக்கு சொல்லுவாங்க. அப்புறம் தான் உங்க அம்மா தெரிஞ்சு இங்க வருவாங்க. அது முடிஞ்சு உங்க அம்மா வந்து நீ கூப்பிட்ட
அதனால உங்க அம்மா வர வரைக்கும் நீ அப்படியே இருன்னு சொல்லுவாங்களா, உன்னை உடனே பாதுகாப்பாங்களா? இப்போ நீ ஸ்கூல்ல விழுந்த உடனே நீ யார் பேரை சொல்லி கூப்பிடணும்? இப்போ உடனே அங்க யார் காப்பாத்துவா? சார் தான் காப்பாத்து. நீ சார்னு சொல்லி வந்தியா? இல்லையே. ஹெச்எம் சொல்லி வந்தியா? இல்லையே. நீ என்னன்னு சொல்லி விழுந்த? நீ யாரு பேரை சொன்னா அந்த நபரை தவிர்த்து எல்லாரும் ஓடி வந்து காப்பாற்றுவாங்களோ அந்த சக்தி யாருக்கு இருக்கு? உங்க அம்மாவுக்கு இருக்கு. அந்த அம்மாங்கிற நாமத்துக்கு இருக்கு. எதுக்கு? அம்மாங்கிற அந்த பேருக்கு தான். நீ அம்மான்னு கூப்பிட்டா போதும். பிடி வாத்தியாருக்கும் காதல் விழும், ஆயா அம்மாவுக்கும் காதல் விழும், உன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் காதல் விழும், உன் டீச்சருக்கும் காதல் விழும், உன் ஹெச்எம்டி கூட்டிட்டு போவாங்க. நீ அங்க சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தா நீ என்ன சத்தம் போடுவ? கடைசி வரைக்கும் அம்மா அம்மா சத்தம் போடுவ. கடைசி வரைக்கும் அந்த இடத்துல உங்க அம்மா வரமாட்டாங்க. ஆனா உங்க அம்மா செய்ய வேண்டிய எல்லா வேலையும் யாரு பண்ணிடுவா? ஸ்கூல்ல இருக்கிற மத்த எல்லாரும் பண்ணிடுவாங்க. கடைசியா யாரு வருவா? இப்ப நீ ராமா கிருஷ்ணான்னு கூப்பிட்டா ராமா கிருஷ்ணா வருவாரா? நீ அவருடைய கடவுளுடைய நாமத்தை சொல்லும் பொழுது அந்த நம்பிக்கையினுடைய வலிமையால உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் உன்னை பாதுகாப்பாங்க. கடைசியில இறைவனுடைய அனுகிரகம் உனக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். நாம் எதுக்கு இப்ப கடவுளுடைய நாமத்தை சொல்லணும்? புரியுதா? உங்களுக்கு எல்லாம் பெரியவங்களுக்கு எவ்வளவு புரியுதா? சின்ன குழந்தைங்க நிறைய இருக்கனால அதுக்கு தகுந்த மாதிரி சொல்றேன். இறைவனுடைய திருநாமத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. எப்படி ஒரு அதாவது யாருடைய பெயரை சொல்லும் பொழுது எல்லோருடைய இதயத்திலே உணர்ச்சியை ஏற்படுத்தி அவனை பாதுகாப்பதற்கு எல்லோரும் வருவாங்களோ அதே போல நமக்கு மேலான அந்த இறைவனுடைய நாமத்தை சொல்லும் பொழுது இந்த உலகத்துக்கும் சரி மேல இருக்கிற உலகத்துக்கும் சரி நம்மளை அப்படியே அழைச்சிட்டு போறதுக்கு பகவானுடைய அனுகிரகம் எல்லா பகுதியிலிருந்து நமக்கு வரும். அப்படிங்கிறத நம்ம கடவுளுடைய நாமத்தை சொல்லணுங்கிறது. அதுக்குதான் பகவான் ராமகிருஷ்ணன் அமுத மொழியில் அருமையா சொல்றாரு, பக்தி யோகம் மிகவும் சிறந்தது. ஓம் கணேசாய நமக. எனக்கு முருகனை பிடிக்குமா? ஓம் சரவண பவாய நமக. எனக்கு லட்சுமியை பிடிக்குமா? எனக்கு சரஸ்வதியை பிடிக்குமா? எந்த தேவி தெய்வத்தினுடைய நாமத்தை நீ மனம் உகர்ந்து கூப்பிடுகிறையோ அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும். அப்படிங்கிறது இந்து மதத்தினுடைய ஒரு மறுக்க முடியாத உண்மை. இதை நாம எல்லாம் என்ன செய்யணும்? நல்லா புரிந்து கொள்ளணும். இதன் மூலம் நாம் என்ன செய்யலாம்? இறைவனுடைய அனுகிரகத்தை பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இறைநாமத்தை சொல்லலாமா இல்லையா? இனிமே நல்லா யாராவது ஏன் சாமியை கூப்பிடணும், ஏன் இறைநாமத்தை சொல்லணும்னா நம்ம எந்த உணர்ச்சி பொங்க நம்ம கூப்பிடும் பொழுது நமக்கு எல்லா பாதுகாப்பும் கிடைக்கும். அதனாலதான் பகவான் ராமகிருஷ்ணர் சொல்றாரு, இறைநாமத்துக்கு அவ்வளவு சக்தின்னு சொல்றாரு. நீ வேற எந்த விதம் செய்ய வேணாம். நீ இறைவனுடைய நாமத்தை மட்டும் சொல்லிட்டு உன்னுடைய கஷ்டம் எல்லாம் பறந்து போயிடுகிறாரு. ஒரு மரத்துல நிறைய பறவை எல்லாம் உட்காந்துருக்கு. நம்ம கீழே இருந்து கை தட்டினா என்ன செய்யும்? எல்லா பறவையும் ஓடி போயிடும். அதே போய் நம்ம உடம்புல நம்மளுடைய முன்னாடி செஞ்ச பாவம் இப்ப செய்யறதுடைய பாவங்கள் எல்லாம் இருக்குமா? இந்த பாவம் எல்லாம் பறந்து போனோம்னா நம்ம என்ன செய்யணும்? பகவானுடைய நாமத்தை சொல்ல அந்த சத்தத்தை கேட்டு நம்ம கிட்ட இருக்க தேவையில்லை பாவங்கள்லாம் போயிடும் அப்படின்னு சொல்றாரு. அதனால நாம ஒரு ஆன்மீக வாழ்க்கையினுடைய இறைவனுடைய அனுகிரகத்துல ஃபர்ஸ்ட் படி என்னது? இறைவனுடைய நாமத்தை சொல்றது. அது சின்ன குழந்தைகளா இருந்தாலும் நீங்க அதை சொல்லணும். பெரியவங்களா இருந்தாலும் நமக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுது நாம இறைவனுடைய நாமத்தை சொல்லி கதை ஒன்று சொல்றோம். ஒரு 7-8 கிராமம் சேர்ந்து ஒரு இடம், ஒரு 8 கிராமம் சேர்ந்து ஒரு பகுதி. அந்த கிராமத்து ஜனங்களுடைய தொழில் என்னன்னா வேட்டையாடுறோம். அதாவது மிருகங்களை வேட்டையாடி அதனுடைய தோல்களை கொண்டு வந்து விற்பனை செய்யும். ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் அந்த தொழிலுக்கு போயிட்டு வருவாங்க. அந்த கிராமத்தினுடைய நியமம் என்னன்னா, அந்த குடும்பத்தினுடைய தலைவர் வயதான பிறகு அவருக்கு அப்புறம் அவர் பையன் அந்த தொழிலுக்கு அனுப்பி வைக்கணும். இதற்கு ஒரு சட்ட நியதி உண்டு. என்ன அப்படின்னா, அந்த முதல்ல தொழிலுக்கு போறேன் என்ன செய்வாங்கன்னா, ஒரு நாள் இரவு முழுவதும் அவன் காட்டுல தனியா இருந்துக்கிறான். என்ன செய்யணும்? ஒரு நாள் இரவு முழுவதும் காட்டுல தனியா இருந்துக்கிறான். இது அவ்வளவு ஈஸியா? அதுவும் பயங்கரமான காட்டுல நடுக்காட்டுல கொண்டு போய் விட்டுருவாங்க. இவரும் இந்த நிகழ்ச்சி ஒரு குடும்பத்துல வருது. என்ன ஆகுது? அவங்க பையனுக்கு ஒரு 20 வயசு ஆயிடுது, இவங்க அப்பாவுக்கு 60 வயசு ஆயிடுது. அவர் சொன்னாரு, இனிமே என்னால வேட்டையாட முடியாது, இனிமே நீ தான் பண்ணணுங்கிறாரு. அவன் என்ன சொல்றான்? என்னால போக முடியாது, நான் காட்டுக்குள்ளலாம் போக மாட்டேன், எனக்கு பயமா இருக்குது, காட்டுல இருக்கிற மிருகங்கள்லாம் என்ன பண்ணிடலாம் சாப்பிட்டு நான் போக மாட்டேன் அப்படிங்கிறான்.
இல்லப்பா நம்ம குடும்ப சூழ்நிலை எனக்கு அப்புறம் நீ தான் பண்ணணும், இனிமே என்னால போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை பேசி சமாளிச்சு காட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. நடு காட்டுக்குள்ள போயிடுறாரு. அவனை கொண்டு போய் விடுறாரு. அவன் பயங்கரமா சத்தம் போடுறான். சாயந்தரம் 5 மணி, என்னால முடியவே முடியாது, என்னை நீங்க கூட்டிட்டு போயிடுங்கன்னு சொல்லி கெஞ்சுறான். உடனே அவங்க அப்பா என்ன சொல்றாரு, உனக்கு இவ்வளவு பயமா இருக்கிறதுனால நான் உனக்கு உதவி செய்யறேன். என்ன செய்யறேன்னா, உன்னுடைய கண்களை ஒரு கருப்பு துணியால கட்டிடுறேன், சரியா? நீ நைட்டு கூட என்ன பண்ண, இங்கே இரு, காலையில வந்து நான் உன்னை அவுத்து விட்டுறேன். ஆனா எக்காரணத்தை கொண்டு நடு இரவு கூட என்ன பண்ணிடாத, கைத்த அந்த துணி அவுத்துறாத, அவுத்துட்டேன்னு ரொம்ப பயம் வந்துடும் அப்படிங்கிற. உடனே சரி இன்னும் சரி அப்பா எவ்வளவு சொல்றாரு, இனிமே நம்ம என்ன பண்றது? அப்புறம் கருப்பு துணியா அவன் கண்ணை கட்டிடுறாரு. அவங்க அப்பா ஒரு 5:30 மணிக்கு கட்டுறாரு. 6 மணிக்கு அப்படியே இருட்ட ஆரம்பிக்கும். இருட்ட ஆரம்பிச்சது பறவைகள் சத்தமா கேட்கும். ஒரே சத்தம் சத்தம் சத்தம். அந்த சத்தத்தை கேட்க கேட்க இவனுக்கு பயங்கர பயம் வருது. 6:10 7 மணிக்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா, எல்லா குருவிகள் பறவைகள் என்ன செய்ய ஆரம்பிக்கும், அடைய ஆரம்பிக்கும். இவன் பயங்கரமா சத்தப்பட ஆரம்பிக்கிறான். அப்பா என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி இவனுக்கு துணியை அவுக்கிறதுக்கு பயம். ஏன்னா அவுத்துட்டா இன்னும் பயம் அதிகமாகிடுன்னு சொல்லிட்டு 7 மணி ஆகுது. இந்த பறவைகள் சத்தம்லாம் அடைகிறது. இந்த நரி, ஓநாய், சிங்கம், புலி இதெல்லாம் அந்த பக்கம் இந்த பக்கம் சத்தம் போட்டுட்டு இருக்கு. அதெல்லாம் ஒரு 8-9 மணிக்கு போகுது. அப்படி இதெல்லாம் அடங்கி போயிடுது. 9 மணிக்கு மேல இந்த சல 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 இந்த செட்டைகள், பாம்பு, பூரா, பூச்சி போற சத்தம்லாம் கேட்குது. இவன் நல்ல ஒரு பாறை மேல நிக்கிறான், எங்கேயும் நகர மாட்டேங்கிறான். ஏன்னா எங்கிட்டாவது போனா நம்மள ஏதாவது பிடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு 10-11 மணி வரைக்கும் இவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், சத்தம் போட்டுட்டே தான் இருக்கான். 11 மணிக்கு இருக்க இந்த சத்தமா என்ன ஆயிடுச்சு, எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு. ஏன்னா பறவைகள்லாம் போய் அதோட இடத்துக்கு சேர்ந்துருச்சு, மிருகங்கள்லாம் அதோட இடத்துக்கு போய் சேர்ந்துருச்சு, இந்த ஊர்வன பரப்பனை எல்லாம் அதோட இடத்துக்கு சேர்ந்தோடனே இப்ப காடு என்ன ஆயிடுச்சு, நிசப்தம் ஆயிடுச்சு. அமைதியா இருக்கு, இவனும் அமைதியா இருக்கிற, இவனும் அழுகல. இப்படியே நேரம் போய்கிட்டே இருக்கு. கரெக்டா 3 மணிக்கு இந்த பறவைகள் என்ன ஆரம்பிக்க ஆரம்பிச்சிச்சு, எழுந்திருக்க ஆரம்பிச்சிச்சு. இப்ப இவனுக்கு முதல் நாள் இரவு இருந்த பயம் இப்ப இல்ல. ஏன்னா இந்த இடைப்பட்ட நேரத்துல இவன் என்ன பண்ண கண்டுபிடிச்சிட்டான், முதல் நாள் நைட்டு சத்தம் போட்டுதான் இது பறவைகள் தான். இப்ப அதெல்லாம் என்ன பண்ணுது, எழுந்திருச்சு போகுது. அப்ப அடையிற சத்தத்துக்கும் இப்ப எழுந்து வர சத்தத்துக்கும் வித்தியாசம் தெரியுது. இப்ப இவன் வந்து அமைதியா கவனிக்கிறான். அப்புறம் கொஞ்ச நேரம் ஆகுது, இந்த மிருகங்கள் எல்லாம் மெதுவாக போறது வர்றது எல்லாம் ஆக்டிவ், பழைய நிலைமைக்கு எல்லாம் வந்துருச்சு. இதுக்கு நமக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறத இவன் புரிஞ்சுட்டான். கரெக்டா 6 மணி ஆகுது. இவருடைய முகத்துல சூரிய வெளிச்சம் படுது. பட்ட உடனே அவங்க அப்பா அப்படியே பின்னாடி இருக்கிற அந்த துணியை அப்படியே கலட்டி விட்டுறாரு. அவங்க அப்பாவை பார்த்த உடனே இவனுக்கு ஒரே ஆனந்தம். அப்பா நைட்டுக்கு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு, நான் அந்த சத்தத்தை கேட்டேன், இந்த சத்தத்தை கேட்டேன், நான் அழுதுட்டே இருந்தேன், அழுது கத்திட்டே இருந்தேன். அப்புறம் 11 மணிக்கு மேல எனக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு, இது வெறும் சத்தம் தான், நான் தான் என்ன பண்ணிட்டேன் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறாம இருந்துட்டேன். அப்புறம் காலையில ஆக ஆக இதெல்லாம் மாறிக்கிட்டே வந்துருச்சு. இப்ப எனக்கு புரியுது, காட்டுல நடக்கிற விஷயத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, இதோடு போராட நான் என்ன ஆயிட்டேன், தயாராயிட்டேன் அப்படிங்கிறாரு. இதையெல்லாம் பார்க்காம நீங்க போயிட்டீங்க, நீங்க இருந்திருந்தீங்கன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிறாரு. உடனே அவன் அப்பா சொல்றாரு, நான் நைட்டு கூட உன் பக்கத்திலேயே தான் உட்காந்துருந்தேன். என்னது, உன் பக்கத்திலேயே தான் இருந்தேன். ஏன்னா நான் வந்து அவனுடைய எல்லா கஷ்டத்தையும் பார்த்தேன், உன்னுடைய அமைதியையும் பார்த்தேன், உன் சந்தோஷத்தையும் பார்த்தேன். இப்ப நீ முழுமையா புரிஞ்சுக்கிட்ட, இனிமே நீ வாழ்க்கையில என்ன ஆயிடுவ, ஜெயிச்சுவேன்னு சொல்லிட்டு தான் நான் அவன் கட்ட அவுத்து விட்டேன் அப்படிங்கிற. உடனே அவன் அவ்வளோ சந்தோஷப்பட்டான். அந்த மாதிரி கடவுளும் நம்ம பக்கத்திலேயே தான் இருக்கிறார், எப்பொழுதும் நம்ம அருகாமையிலே தான் இருக்கிறார். நம்ம கஷ்ட நஷ்டங்களை பார்த்து நமக்கு தேவையான உதவிகளை செய்யறாரு. ஆனா நாம நம்பிக்கையோட கடைசி வரைக்கும் போராடும் பொழுது இந்த உலகத்தினுடைய தன்மை என்னன்னு எப்ப நமக்கு புரியுமோ அப்ப பகவான் வந்து நம்ம கிட்ட இருப்பார். பகவான் எங்கேயும் தூரத்துல இல்லை, ரொம்ப அருகாமையிலே தான் இருக்கிறார், ரொம்ப நெருக்கமா இருக்கிறார். ஆனா நமக்கு அவரை பத்தி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு என்ன இல்லை, இன்னும் ஞானம் வரல. ராமகிருஷ்ணர் அருமையான ஒரு எடுத்துக்காட்டு சொல்வார், மிக எளிமையான எடுத்துக்காட்டு மூலமா அதை விளக்குறாரு. என்னன்னா, நைட்ல இப்ப நம்ம எல்லாம் வெளியே நின்று பார்த்தோம்னா நைட்டு வானத்து நட்சத்திரம் நல்லா தெரியுதா, நிறைய தெரியுது, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான விண்மீன்கள் அப்படியே நின்று பார்த்தோம்னா அவ்வளவு ஆனந்தமா இருக்கு. நைட்டு காலையில விடிஞ்சு ஒரு 8-9 மணி ஆயிடுச்சு. 9 மணிக்கு இதே இடத்துல போய் வானத்துல பார்க்க நட்சத்திரம் தெரியுதா, தெரியல. இப்ப அதுக்காக நம்ம எல்லாம் நட்சத்திரமே இருக்கணும், மனுஷனா இருக்கணும். இப்ப நான் கடவுளை தெரிஞ்சுக்கணும், கடவுளை பத்தி நான் பேசணும், கடவுளை பத்தி நான் அறிந்து கொள்ளணும். நான் என்னவா மாறணும், நான் கடவுளா மாறணும். அந்த கடவுள் தன்மைக்கு நம்ம வரணும். அந்த பொறுமை, பிறர் உதவி செய்யற தன்மை, இதெல்லாம் தானே கடவுள். கடவுள் எங்க இருக்கிறார், நமக்குள்ளதான் இருக்கிறார்.
அந்த மாதிரி பகவானுடைய சிந்தனை. இதைத்தான் பகவான் ராமகிருஷ்ணர் பக்தி யோகத்தில் மிகச்சிறந்தா என்ன சொல்றாரு, முதல்ல நமக்கெல்லாம் கடவுள் இருக்கிறாரு, அவர் நம்ம கூடயே இருக்கிறாருன்னு நம்பிக்கை வேணும். அவர் எப்பயும் அழைப்பதற்கு அவருடைய திருநாமத்தை சொல்லணும். அதுல மிக முக்கியமானது என்ன அப்படின்னா பிரார்த்தனை. நம்ம பெரியவங்க எல்லாம் சொல்லி கொடுத்ததுதான். இப்ப எனக்கு ஏதாவது வேணும், இப்ப நான் இங்க வந்திருக்கிறேன், எனக்கு இங்க தண்ணி வேணும், இந்த இடத்துல தண்ணி இவர் வைக்கிற, இப்ப எனக்கு வேணும், நான் அவரை கூப்பிட்டு கேட்கணும், என்னன்னு எனக்கு தண்ணி கொண்டு வாங்கன்னு கேட்கணும். என் மனசுக்குள்ளேயே நான் நினைச்சுக்கிட்டேன் உணவு கொடுத்துருவாரு, அவரு கொடுக்க மாட்டாரு. எனக்கு சாப்பாடு அடுத்த பிள்ளை பால் குடிக்கும், எனக்கு பசி எடுக்குது, நான் கேட்கணும். அந்த மாதிரி கடவுளுடைய படம் இருக்கு இல்லையா, விநாயகர் படமோ முருகன் படமோ யாருடைய படம் நம்ம வீட்டில் இருக்கோ அந்த படத்தின் மீது நமக்கு பக்தி வரணும். அது உண்மையிலேயே அந்த தெய்வம் இருக்குன்ற நம்பிக்கை இருந்து நாம கேட்கணும். இந்த கேட்கறதன் மூலமா தான் நம்ம கொடுப்போம். அதுதான் பிரார்த்தனைங்கிறாங்க. போய் கேட்கணும். கோயிலுக்கு போறோம் இல்லையா, எல்லோரும் எவ்வளவு பெரிய கோயிலுக்கு போறோம். கோயில்ல போய் நம்ம என்ன செய்யணும், பிரார்த்தனை பண்ணணும். கோயில்ல போனீங்கன்னா இப்போ கோயில்ல போற எல்லா விஷயங்களும் மாற்றம் அடையும். நம்ம கோயிலுக்குள்ள போனோம்னா எல்லா விஷயங்களும் மாற்றம் அடையும். எப்படி, இப்போ கோயில்ல பூஜாரி இருக்கிறார், அவர் அக்ரஹாரத்துக்கு வந்துட்டாருன்னா ஐயர் இல்லையா, கோயிலுக்குள்ள போயிட்டாருன்னா பூஜாரி. நீங்க எல்லாம் மக்கள், பொதுமக்கள் எல்லாம் பொதுமக்களா இருக்கலாம். கோயிலுக்குள்ள போயிட்டோம்னா எல்லாம் பக்தர்கள் ஆகிடும் இல்லையா. தண்ணி, குழாய் தண்ணி, தெருவில் வைக்கிற குழாய் தண்ணி நல்ல பாத்திரத்தில் எடுத்துட்டு போய் அதை கொண்டு போய் சாமி முன்னாடி வச்சு ஒரு பஞ்ச பாத்திரத்துல ஊத்தி நம்ம கையில விட ஆரம்பிச்சா அது பேர் என்ன, தீர்த்தம். அப்புறம் புளி சாதம் கொண்டு போறீங்க, லெமன் சாதம் கொண்டு போறீங்க, தயிர் சாதம் கொண்டு போறீங்க, எல்லா சாதம் கொண்டு போய் சாமி முன்னாடி வச்சாச்சுன்னா என்ன ஆயிடும், பிரசாதம். ஆக மொத்தம் கோயிலுக்குள்ள போற எல்லா பொருளுக்கும் பேர் மாறிடும். நீங்க புத்தகத்தை எடுத்துட்டு போனீங்கன்னா பஜனை பாட்டு புத்தகம், நீங்க வெளியில தூங்குறது உள்ள போய் தூங்குனீங்கன்னா தியானம், வெளியில பாடுறத உள்ள பாண்டீங்கன்னா பஜனை. ஒன்ஸ் கோயிலுக்குள்ள போய் உங்க காலை வச்சுட்டீங்கன்னா கோயில்ல எல்லாமே மாறும். நல்ல எந்த பொருளுக்குமே அதே பேர் கோயிலுக்கு இருக்கு. இதுதான் கோயிலுக்கு உண்டான சிறப்பு. அதனாலதான் பெரியவங்க கோயிலுக்கு போகணுங்கிறாங்க. இப்ப இருக்கிற பிள்ளைங்கன்னா யாருமே எங்க போறது இல்ல, கோயிலுக்கு கூட்டிகிட்டே போறது. கோயில போய் பார்க்கணும், கோயில்ல போய் அங்க 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 நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம கலந்து கொள்ளணும். அப்பதான் பெரிய மாற்றம் வரும். வாழ்க்கையில பெரிய மாற்றம் எங்க வரும், கோவில்களுக்கு போவதனால. அதனால ஜோசியக்காரன் போனவொடனே குலதெய்வம் கோயிலுக்கு போங்கன்னு சொல்லுவார். அவருக்கு எதை சொல்லி அவரால் தீர்க்க முடியாதோ நீங்க குலசாமி கோயிலுக்கு போயிடுங்க. ஏன்னா எல்லாரும் குலசாமி கோயிலுக்கு போனா குடும்பத்தோட போகணும். குடும்பத்தோட போனோம்னாலே பிரச்சனை என்ன ஆயிடும், போற வழியில எல்லாம் பேசி தீர்ந்துடும். அப்புறம் போய் சாமி தீர்த்து வச்ச மாதிரி அது முடிஞ்சிடும். இதுதான் விஷயம். குலசாமி கோயிலுக்கு போங்க, குடும்பத்தோட போங்க. ஏன் சொல்றாங்க, பேசாத மாமியார் மருமக பிள்ளைங்க அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்து ஒரு வண்டியில வெளியே வா போய் சேருவோம், பிரச்சனை தீர்க்கிறாங்க வண்டியில ஏறி போக என்ன ஆயிடும், எல்லாம் பேசி ஒரு தீர்வுக்கு வந்துடும். இதுதான் குலதெய்வ வழிபாடுங்கிறது. இந்த மாதிரி நம்ம கோவில்களுக்கு போகும்போது அதனுடைய மாற்றம் நிறைய இருக்கு. அதனால நீங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும், அப்புறம் இறைவன் மீது நம்பிக்கை கொள்ளணும், அப்புறம் இது போல சத்சங்கத்துக்கு வரணும், இது போல இறைவனுடைய திருநாமத்தை சொல்லணும், அஞ்சாவது சரணாகதியோட வாழணும். எது வருதோ ஏற்றுக்கணும், எது வருதோ அது நம்ம விளைய வச்சிடலாம். யாரும் புதுசா கொண்டு வர்றது. நீங்க ஒருத்தனை கை காட்டினீங்கன்னா 3 பேர் உங்களை காட்டும். நீங்க இவர் தான் காரணம் நான் காட்டும் பொழுது 3 பேர்ல என்னைய பார்த்து அவன் கிடையாது நீ தான் சொல்லணும். நீங்க மாட்டேன்னு சொல்லுவீங்களுக்கு தான் பெருவர் அதை அழுத்தி பிடிச்சுக்கணும். இல்லைன்னு சொல்லக்கூடாதுங்கிறது. அதனால நம்ம யாரை காட்டுறோமோ அது நம்ம தான் காரணம். கடவுள் தான் பகவான் சரணாகத தத்துவம். இறைவன் சரணடைஞ்சு இருக்கணும். எது நடக்குதோ அது இறைவன் நமக்கு கொடுத்தது அப்படிங்கிற அந்த பண்போடு இருந்து நம்ம பகவான் கிட்ட இருந்தோம்னா பகவான் நமக்கு எல்லா விதமான நன்மையும் செஞ்சு கொடுப்பார். அதனால ஒரு சாதாரணமான விஷயம் என்ன அப்படின்னா, சாதாரணமா நம்ம எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, நமக்கு எது தேவையோ அதை பிரார்த்தனையா பண்ணணும். என்னது கேட்கணும், பிரார்த்தனை. அதுக்கப்புறம் கடவுள் இருக்கிறாருங்கிற நம்பிக்கை. 3வது இறைவனுடைய நாமத்தின் மீது நம்பிக்கை. 4வது இது போல சத்சங்கம். 5வது சரணாகதி. இந்த 5 சேர்ந்து இருந்ததுன்னா எந்த கவலையும் நமக்கு வராது, எந்த கவலையும் வராது. எல்லாம் அமைதியா பொறுமையா எப்படி எடுத்துட்டு போறதுங்கிறத கடவுளே நமக்கு சொல்லிக் கொடுப்பார். எந்த மாற்றம், இதுல ஏதாவது மாற்றம் வருமா, எங்கேயும் எல்லாமே நம்ம மனசுதான் இதுக்கெல்லாம் பெரிய காரண கர்த்தா. இந்த மனசு இல்லையா, இந்த
இந்த மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். இதை நல்லதா பார்க்கறது இந்த மனசு தான், கெட்டதா பார்க்கறது இந்த மனசு தான். எல்லாத்தையும் நம்ம மனசு தான் பார்க்குது. இப்போ இது எல்லாம் எப்படி நாம எடுத்துட்டு போறோங்கிறத பொறுத்து தான் நம்மளை கூட்டிட்டு போகுது. அதனால இப்போ இங்க நீங்க எல்லாம் கூடி இருக்கிறீங்க. இன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு, உங்களை வந்து பார்த்தேன், கடவுளை பத்தி பேசுறேன் இல்லையா? நீங்க எல்லாம் பகவானை பத்தி கேட்குறீங்க. இப்போ இதையெல்லாம் தொடர்ந்து செய்யணும். எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு சமயம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நீங்க வாங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அமைதியா உட்கார்ந்துட்டு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. நீங்க நல்லா பாருங்க, நீங்க எல்லாம் கவனிங்க, பசங்க எல்லாரும் கவனிங்க. எங்களுக்குலாம் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. இப்போ நாங்கெல்லாம் யாரும் ராமகிருஷ்ணா மடத்து துறவிகளாம் நாங்கெல்லாம் வந்திருக்கிறோம். எல்லாம் நல்லா படிச்சவங்க, எல்லாம் மக்கள் சேவை. விவேகானந்தர் சொல்றாரு, நீ மனிதன் மீது கடவுளை பாரு, மனிதன் மீது கடவுளை பாரு அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய கொள்கையை எடுத்துக்கொண்டு மனிதனுக்கு சேவை செய்வது மூலமா இறைவனை அடையலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய கொள்கையில இருக்கிறோம். எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய நம்பிக்கை என்னன்னா, இந்த உலகத்துல இந்த வாழ்க்கையிலேயே நாம நிறைநிலையை அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த யுகத்துல ஒரு பெரிய கடவுளா பகவான் ராமகிருஷ்ணர் இருக்கிறார், தூய அன்னை சாரதா தேவி, சுவாமி விவேகானந்தர். இவங்கெல்லாம் இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த அப்பேற்பட்ட தெய்வங்கள் இந்த இடத்துல குடியிருக்கிறாங்க. நீங்க ஒரு குறிப்பிட்ட சில பேர் வந்திருந்தா கூட ரொம்ப சந்தோஷம். இதை நீங்க தொடர்ந்து இங்க வந்து இந்த நிகழ்ச்சிகள்ல கலந்து கொண்டு இந்த விஷயங்களை எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டு போங்க. அதனால நீங்க தொடர்ந்து இங்க வருவதற்கு பாருங்க. நல்லா இங்க இருக்கக்கூடிய சத்தங்கள் எல்லாம் கலந்துக்குங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா, ஆன்மீக வாழ்க்கையின் மூலமாக மட்டுமே நம்மளுடைய வாழ்க்கையுடைய அடுத்த கட்டத்துக்கு அதை நம்மளுக்கு அழைச்சிட்டு போகும். ஏன்னா நமக்கு வர்ற கஷ்டம் நஷ்டம் எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, நம்மளுடைய கர்ம வினைன்னு நம்ம இந்து மதம் ஸ்ட்ராங்கா சொல்லுது. எனக்கு ஏன் கஷ்டம் வருதுன்னா, அந்த கஷ்டத்துக்கான காரணம் நான் செய்த வினை தான் அப்படிங்கிறது. அதுக்கு ஒரு அருமையான எடுத்துக்காட்டு இருக்கு. ஒரு பெரிய மாட்டு பண்ணை, அந்த மாட்டு பண்ணையில 1000 பசுமாடு இருக்கு. சரிங்களா? 1000 பசுமாடு. பசுமாடு எத்தனை கலர்ல இருக்கும்? ப்ரௌன் கலர்ல இருக்கும், வெள்ளை கலர்ல இருக்கும், கருப்பு கலர்ல இருக்கும், ப்ரௌன் கருப்புன்னு பலவிதமான கலர். ஒன்று ஒல்லியா இருக்கும், ஒன்று குண்டா இருக்கும், ஒன்று குழு குழு இருக்கும். இப்படி 1000 மாடு இருக்கு. இந்த 1000 பசுமாட்டுக்கு 1000 கன்று குட்டி இருக்கு. நம்ம இந்த கோயிலே வச்சுக்குவோம். இந்த கோயிலுக்கு அந்த பக்கம் 1000 பசுமாடு இருக்கு, இந்த கோயிலுக்கு இந்த பக்கம் 1000 கன்று குட்டி இருக்குது. சாயந்தரம் வரான், மாட்டுக்காரன் வரான், 1000 கன்று குட்டி அவுத்து விடுறான் பால் குடிக்கிறதுக்காக. எங்க? இந்த பசுமாட்டை நோக்கி. இந்த 1000 கன்றுக்குட்டியும் தன் தாய் மாட்டு கிட்ட போய் சேருமா, இல்ல வேற தாய் மாட்டு கிட்ட போகுமா? தன் தாய் மாட்டு. நான் சொல்றேன், ஒரு கன்றுக்குட்டி கடைசியா வருது, 1000வது தாய் நடுவுல நிக்குது. இப்ப 999 மாட்டையும் தேடி கண்டுபிடிச்சு அது நுகர்ந்து பார்த்து வாசனை பண்ணி கரெக்டா எங்க போவோம்? தன் தாய் கிட்ட தான் போகும். அந்த மாதிரி இந்து மதம் என்ன சொல்றதுன்னா, நம்ம பண்ண பாவம் நம்ம அமெரிக்கால இருந்தாலும் சரி, லண்டன்ல இருந்தாலும் சரி, பிரான்ஸ்ல இருந்தாலும் சரி, குடிமேனகளில் இருந்தாலும் சரி, எங்க உட்கார்ந்து இருந்தாலும் நம்மளை தேடி கண்டுபிடி மாதிரி அந்த கர்மம் எங்க வரும்? நம்மளை தேடி வரும். அந்த மாதிரி நம்மளை வந்து தாக்குறதுக்கு முன்னாடி அது நம்மளை தாக்காம இருக்கிறதுக்கு தான் நம்ம கடவுள் என்ன சொல்றாருன்னா, ராமகிருஷ்ணர், நீ இறை நாமத்தை சொல்லி 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 என்ன பண்ண, அந்த பாவத்தை எல்லாம் கழிச்சு இந்த யுகத்திலேயே இந்த பிறவியிலேயே நாம பகவான் அடையணும், பகவானுடைய சிந்தனை வேணும், அமைதி வேணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறாரு. அந்த அமைதியும் அந்த ஆனந்தமும் எல்லாம் வல்ல பகவான் ராமகிருஷ்ணர், தூய அன்னை சாரதா தேவி, சுவாமி விவேகானந்தர், இந்த குடிமையான கல்வியிலிருந்து வரக்கூடிய இந்த மாணவர்கள், மாணவிகள், பக்தர்கள் அனைவருக்கும் கொடுக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி என்னுடைய சொற்பொழிவை நான் நிறைவு செய்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாம் பார்த்தது. நம்ம திரும்ப அடுத்த முறையும் வந்து சந்திக்கலாம். எல்லோருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள்.